அன்பார்ந்த நலம் தரும் அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது சகட யோகம் என்றால் என்ன, அதாவது சகட யோகம், சகட தோஷம் என்றால் என்ன என்று பார்ப்போம். முதலில் சகட யோகம் அப்படி ஜாதகத்தில் ஒருவருக்கு எப்படி ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இதில் குருவும் சந்திரனும் சம்பந்தப்பட்டிருக்கிற கிரகங்கள். ஆகவே குருவுக்கு சந்திரன் 6, 8, 12 மறைந்தால் இது சகட யோகம் ஆகும். குருவுக்கு சந்திரன் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மறைந்தால் இது சகட யோகம். யார் ஒருவருக்கு சகட யோகம் என்றால் இது எல்லோருக்கும் நன்மையா இல்லை எல்லோருக்கும் தீமையா என்று சில விதிவிலக்குகளுக்கு முதலில் சகட யோகத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகட என்றால் சக்கரம். ஆகிய வாழ்க்கையில் ஒருவருக்கு சக்கரம் மேல் இருக்கும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். அதாவது நிலையான வாழ்க்கை என்றதே கிடையாது. மேடு பள்ளம் கலந்த வாழ்க்கும், இன்பம் துன்பம் கலந்திருக்கும், ஏற்ற தாழ்வு உள்ள வாழ்க்கை இவருக்கு எப்போது இருக்கும். அதாவது அந்த சகட யோகம் என்பார்கள். ஆகவே வாழ்க்கையில் இவள் முன்னேற்றம் இருக்கும். ஒரு வருஷம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்தில் அடுத்த வருஷம் கீழ் நோக்கி போவார்கள். ஒருவருக்கு வருமானம் இருக்கும், அல்லது வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் மேல் வருவார்கள், தொழிலில் மேலே இருப்பார்கள், ஒரு நல்ல உச்சத்தில் இருப்பார்கள், திடீர்னு கீழே போயிடுவாங்க அடுத்த வருஷம். அதே போல் எல்லா விதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்குது தான் இந்த கடைசி வரைக்கும் இந்த சகட யோகம். இது எல்லாருக்கும் அந்த பலன் இருக்குமா? எல்லாருக்கும் இந்த அவயோகம், சகட யோகன்றது ஒரு அவயோகம் என்று கூறுவார்கள். அவயோகம் எல்லாருக்கும் உண்டா? இல்லை. இதில் விதிவிலக்கு. சார், சகட யோகம் எல்லாருக்கும் நல்லா இருக்கு வாழ்க்கையில். ஏனென்றால் அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது குரு அந்த சந்திரன் இரண்டுமே பரிவர்த்தனை பெற்றிருந்தால், அல்லது குருவோ அல்ல சந்திரனோ 6, 8, 12 இருக்கும்போது யாரோ ஒருவர் ஆட்சியாக இருந்தாலும், குரு ஆட்சி இருந்தாலும், சந்திரன் ஆட்சியில் இருந்தாலும், குரு உச்சத்தில் இருந்தாலும், சந்திரன் உச்சத்தில் இருந்தாலும் இது விதிவிலக்கு. சகட யோகம் நன்மை தரும் என்பார். இது பேர் ராஜ சகட யோகம் அல்ல கல்யாண சகட யோகம் என்று கூறுவார்கள். ஆகவே இதுதான் அந்த சகட யோகத்தில் நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். அதே போல் யார் ஒருவருக்கு குருவோட நட்பு வீடுகள், என சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு வீடுகள் கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் உள்ள வீடுகள் ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னக்காரர்களுக்கு அல்லது அந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இது சகடயோகம் மாறுபட்டு இதுவும் நல்ல ஒரு பலன்கள் என கூறலாம். நல்ல பலன்களை கொடுப்பார்கள். ஆகவே அந்த சகடயோகம் மாறுபடுகிறது, விதிவிலக்கு. அதே போல் உதாரணத்துக்கு இப்பொழுது நான் சொல்லக்கூட அந்த மற்ற ராசிகள் மற்ற லக்னங்கள் சொல்லும்போது இது இப்போ இந்த சகடயோகம் நல்ல ஒரு யோகம் இல்லாததில் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இது மட்டுமல்லாமல் குருவோட அதிநட்போடு நம்ம பார்த்தோம். இப்போ இது இல்லாமல் சுக்கிரனோட நட்பு வீடுகள் என கூறப்படும் ரிஷபம், துலாம், சனியோட நட்பு வீடு, சனி வீடு, மகர, கும்பம், இந்த லக்னக்காரர்களுக்கு இது நல்லதை செய்யும், தீமைகள் அவ்வளோ செய்யும். ஏன்னா சகடயோகம் அவயோகம்ன்றதுனால குரு நட்பு வீடுகளுக்கு தீமை பலங்கள் மேலும் ஏற்றத்தாழ்வு வந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு சனி, சுக்கிரன், புதனோட நட்பு, புதன் வீடு இருக்கு. இந்த லக்னக்காரர்களுக்கு இது நன்மை பலன்கள் ஆப்போசிட்டாக மாறும். அதுதான் அந்த சகடயோகத்தில் விதிவிலக்கு. ஆகவே சகடயோகம் உள்ளவர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் இறுதி வரை மேடு பள்ளம், இன்பம் துன்பம், ஏற்றத்தாழ்வு கொண்டே இருப்பார்கள் என்றது கிடையாது. முன் கூறிய மாதிரி, நான் முன்னாடி கூறின மாதிரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யார் ஒருவருக்கு குருவோ சந்திரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இல்லை பரிவர்த்தப்படுத்திருந்தால் இது ராஜசகட யோகம், கல்யாண சகட யோகம் மாறுகிறது. ஆகவே இந்த பலன்கள் ஜாதகத்தில் பொதுவான இடம். ஆனால் அந்த கிரக நிலையை பொறுத்திருக்கு, எங்கு அமைந்திருக்கிறார், என்ன மாதிரி நிலை பொறுத்து தான் சகட யோகம் வேலை செய்யும். ஆகவே எல்லோருக்கும் தீமையாக சகட யோகம் அவயோகமா வாழ்க்கையில் முன்னேற மாற்றார்களா, இன்பத்தும் கலந்திருக்கும் இல்லை. இதில் விதிவிலக்கு இருக்கிறது. சகட உள்ளவர்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். ஆகவே உதாரணத்துக்கு ஜவஹர்லால் நேரு ஜாதகத்தில் குருவுக்கு சந்திரன் 8ஆம் இடம் என்றால் குரு அவர் தனுசில் ஆட்சி பெற்று சந்திரன்
லக்னத்தில் அவர்கள் கடக லக்னம் சந்திரன் ஆட்சியில் இருக்கிறதுனால இவர்களுக்கு ராஜ சகட யோகம் மாறி நல்பலன் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் வெற்றி எல்லாமே அடைந்திருக்கிறார். இதுதான் அந்த யோகத்தின் பலன். நன்றி, வணக்கம்.